நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். 7லேருந்து 13 பார்க்க போகிறோம். நம்ம யோகதாரண யோத்கிராந்தி சம்வாதோ நாரதாஜயோ அவதார அனுகீதம் சர்க்கக பிராதானிகோ அக்ரதா விதுரோத்வ சம்பாதக சத்ருமைத்ரேய யோஸ்ததாஹ புராண சம்ஹிதா பிரஷ்னோ மகாபுருஷ சம்ஸ்திதிஹ ததக பிராக்ருதிக சர்கக சப்த வைக்ருதிகாஷயே ததோ பிரம்மாண்ட சம்பூதிர் வைராஜ புருஷோ யதா காலஸ்ய ஸ்தூல சூக்ஷ்மஸ்ய கதி பத்ம சமுத்பவக உவ உத்தரேண அம்போதேர் இரண்யாக்ஷவதோ யதா ஊர்த்வதிர்யக வாக்சர்கோ ருத்ரசர்கஸ்ததைவ ச அர்த்தநாரி நரஸ்யாத யத ஸ்வயம்புவோ மனு சதரூபஸ்ய யா ஸ்த்ரீணாம் மாத்யா ப்ராக்ருதிருத்தமா சந்தானோ தர்மபத்னீனாம் கர்தமஸ்ய பிரஜாபதே அவதாரோ பகவதः கபிலஸ்ய மகாத்மனாः தேவஹூத்யஸ்ய சம்வாதः கபிலேனே ச தீமதா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம இன்னைக்கு 7வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரையும் அர்த்தம் பார்ப்போம். யோகதாரண யோத்கிராந்தி சம்வாதோ நாரதாஜயோ அவதார அனுகீதம் சர்க்கக பிராதானிகோ அக்ரதஹ. இதுக்குள்ள பொருள் என்னன்னு பார்ப்போம். 2வது ஸ்கந்தத்தில் யோகதாரணை வாயிலாக சரீரத்தின் தொடர்புதலும் அர்ச்சராதி மார்க்கத்தின் கதியும் நாரதர் பிரம்மதேவர்கள் உரையாடலும் அவதாரங்களின் சரித்திர சுருக்கமும் மகத்தத்துவம் முதலியவற்றின் வரிசை, அதனால் பிராகிருத சிருஷ்டி விராட் சிருஷ்டி ஆகியவும் கூறப்பட்டன. அடுத்த ஸ்லோகம். விதுரோதவ சம்பாத சத்ரு மைத்ரேயோஸ்ததா புராண சம்ஹிதா பிரஷ்னோ மகாபுருஷ சம்ஸ்திதிஹ. 3வது ஸ்கந்தத்தில் விதுரர் உத்தரவர் சம்வாதம், அதன்பின் விதுரர் மைத்ரேயர் சம்வாதம், புராண சம்ஹிதை பற்றிய கேள்வி, பிரளய சமயத்தில் மகாபுருஷனான பகவானின் செயலற்ற நிலை. இது அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ததக பிராகிருதிக சர்க சப்த வைக்ருதிகாஷயே ததோ பிரம்மாண்ட சம்பூதிர் வைராஜக புருஷோ யதக. இது அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தத்தை பார்ப்போம். குணங்களில் தோன்றிய கலங்களால் ஏற்பட்ட பிராகிருத சிருஷ்டி, மகத் அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் என்ற 7 விகிருதிகளால் தோன்றும் காரிய சிருஷ்டி, அதன்பின் பிரம்மாண்டத்தின் தோற்றம், அது விராட் புருஷனது நிலை. இது 9வது ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது நம்ம 10, 11, 12, 13 ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து இதோட அர்த்தத்தை பார்ப்போம். காலஸ்ய ஸ்தூல சூக்ஷ்மஸ்ய கதி பத்ம சமுத்பவ உவ உத்தரேண அம்போதேர் இரண்யாக்ஷவதோ யதஹ ஊர்த்வதிர்யக வாக்சர்கோ ருத்ரசர்கஸ்ததைவ ச அர்த்தநாரீஸ்நரஸ்யாத யதக ஸ்வயம்புவோ மனுஹு சதரூபஸ்ய யா ஸ்த்ரீணாம் மாத்யா பிரகிருதிருத்தமா சந்தானோ தர்மபத்னீனாம் கர்தமஸ்ய பிரஜாபதே அவதாரோ பகவதः கபிலஸ்ய மகாத்மனா தேவஹூத்யஸ்ய சம்வாத கபிலேன ச தீமதா. இது 13வது ஸ்லோகம் வரையுள்ள ஸ்லோகங்கள். இதுக்குள்ள அர்த்தம் ஸ்தூல சூக்ஷ்மமான காலத்தின் சொரூபம், பிரம்மதேவதின் தோற்றம், பிரளய காலத்தில் கடலிலிருந்து பூமியை தூக்கி வரும்போது நடந்த இரணியாட்சன் வதம், தேவர்கள் பசுக்கள் மனிதர்களின் படைப்பு, 11 உதர்களின் படைப்பு, பாதி ஆண் பாதி பெண்ணாகி அர்த்தநாரி சொரூபத்தின் தத்துவம், அதிலிருந்து சுவாயம்பு மற்றும் பெண்களுள் மிக உயர்ந்த முதலுமான காரணபூதமான சதரூபையின் தோற்றம், கர்த்தம பிரஜாபதியின் சரிதம்,
அவருடைய மனைவிகள், அவரது குழந்தைகள் பற்றிய வரலாறு, மகாத்மான பகவான் கபிலதேவர் அவதாரம், பிரம்ம ஞானியானிய கபிலருக்கும் அவரது தாயார் தேவகூதிக்கும் நடந்த உரையாடல் ஆகியவை வர்ணிக்கப்படுகின்றன. ஸோ இது 7வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரையும் நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த நாள் இதுலேருந்து அடுத்த ஒரு 7வது ஸ்லோகத்துக்கு நம்ம பார்ப்போம். ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ.